ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தனு விலாக். நம்ம சேனலுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை புளி ரசம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம். அடுப்பே இல்லாமல் இன்னைக்கு நம்ம பச்சை புளி ரசம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு பெரிய துண்டு எலுமிச்சை அளவில் நான் புளி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு மல்லித்தலை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 5 பல்லு பூண்டு. நம்ம இதை வச்சு தான் இன்றைக்கி அடுப்பே இல்லாமல் பச்சை புளி ரசம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம எலுமிச்சளவு புளியை நம்ம ஊற போட்டு நல்லா இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஈஸியாக 10 நிமிஷத்தில் நம்ம இதை செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா புளியை நல்லா பிசைஞ்சு இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த புளியை வடிகட்டி எடுத்துக்கலாம். தும்பு தூசிலாம் இருக்கும், அதனால் நம்ம இந்த புளி தண்ணியை நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம். இப்போ புளி தண்ணியில் 2 பச்சை மிளகாவை வச்சுருந்தது, சின்ன வெங்காயம், மல்லித்தலை, கருவேப்பிலை நல்லா கரைச்சிக்கோங்க. இப்படிதான் கரைக்கணும். கையால் இது பிசைஞ்சாதான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பில் செஞ்சு சாப்பிட்டா அந்த சுவை வராது. அதனால் நல்லா கையால் பிசைஞ்சுக்கோங்க. யாரெல்லாம் இந்த பச்சை புளி ரசம் சாப்பிட்ருக்கீங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சின்ன வெங்காயம் சேருங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயத்தோட. இப்படி தான் பிசைஞ்சுக்கோங்க, நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது மிக்ஸில் அடிச்சுலாம் சேர்க்கக்கூடாது, டேஸ்ட் இருக்காது. ஈரோட்டுக்கு போனீங்கன்னா, கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த பச்சை புளி ரசம் தான் ஃபேமஸ். அங்கே பச்சை புளி ரசமும் சுட்ட அப்பளமும் வைப்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். பச்சை புளி ரசத்தை அடிச்சுக்க எதுவுமே இருக்காது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கல் உப்பு, தூள் உப்போட கல் உப்பு சேர்த்து பிசைங்க, சூப்பராக இருக்கும். அதில் ஒரு சுவை. தூள் உப்போட கல் உப்பு சேர்த்து அது ஒரு சுவை. கையால் எவ்வளோக்குள்ளே நீங்கள் பிசைகிறீங்களோ அவ்வளோக்குள்ளே டேஸ்ட்டுங்க பச்சை புளி ரசத்துக்கு. நம்ம பூண்டு, ஜீரகம், மிளகு அதெல்லாம் வச்சுருக்கோம்ல, அதை இப்போ இதில் தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்படி ஒரு ஆட்டுக்கல் வச்சுக்கோங்க, ஓகேவா? கையால் நசுக்கி போடுறதா இருந்தால் நீங்கள் கையால் நசுக்கி போட்டுக்கோங்க. என்னால் முடியாதுப்பா, ஆனால் அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 5 பல்லு பூண்டு, 1/2 டீஸ்பூன் மிளகு, இந்த 3ஐயும் நல்லா இடித்து எடுத்துக்க போகிறேன். உங்களால் கையால் நசுக்கி போடலாம் அப்படின்னா நீங்கள் கையால் கூட நசுக்கி போட்டுக்கோங்க. என்னால் முடியாது, அதனால் நான் இடித்து போடுறேன். அடுப்பே தேவையில்லைங்க இதுக்கு, பச்சை புளி ரசம் வைக்கணும்னா. பாருங்கள், நம்ம இடித்து வச்சு பாருங்கள்.
இங்கே பாருங்க, இதையும் இந்த தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கோங்க. புளி தண்ணிக்குள்ளே அதையும் சேர்த்து நம்ம இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இருங்க, இது ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி எடுத்து அதையும் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நமக்கு சூப்பரான சுவையான பச்சை புளி ரசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நமக்கு சூப்பராக டேஸ்டான இங்கே பாருங்க பச்சை புளி ரசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 5 நிமிஷத்தில் நம்ம அடுப்பே இல்லாமல் சமைச்சிடலாம். இங்கே பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.